ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு காவ்யாஸ் டேல். கல்கி அவர்கள் எழுதிய தியாக பூமி. நாளை தீபாவளி. கதை கேட்கலாமா? தீபாவளிக்கு முதல் நாள் காலையில் சாவித்திரி தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கும் போதே நாளை பொழுது விடிந்தால் தீபாவளி என்று எண்ணிக்கொண்டு எழுந்தாள். இன்னைக்கு ராத்திரி இவாள் வரப்போறா என்று எண்ணமும் கூட வந்து அவளுக்கு என்றும் இல்லாத உற்சாகத்தையும் சுறுசுறுப்பையும் அளித்தது. 2 நாளாக கடும் மழை விட்டு சற்று நேரம் இளம் வெயில் எரிப்பதும் சற்று நேரம் சிறு தூற்றல் போடுவதுமாக இருந்தது. தீபாவளிக்கு மாப்பிள்ளை வரப்போவதை உத்தேசித்துதான் இப்படி இருப்பதாக சாவித்ரி எண்ணிக்கொண்டாள். ஆனால் மழை பலமாக பெய்தாலும் அவளுக்கு இப்போது பயம் கிடையாது. ஏனென்றால் அப்பாவினிடம் அடிக்கடி சொல்லி சொல்லி பெரும் மழையின் போது ஒழுகிய இடத்தையெல்லாம் ஓடு மாற்றி செப்பனிடும்படி செய்துவிட்டாள். அன்று காலை நேரமெல்லாம் சாவித்ரி வீட்டின் மூலை முடுக்குகளை எல்லாம் சுத்தம் செய்வதிலும் அழகுபடுத்துவதிலும் ஈடுபட்டிருந்தாள். சுவரில் மாட்டியிருந்த படங்களை இங்கிருந்து அங்கும் அங்கிருந்து இங்குமாக மாற்றிக்கொண்டிருந்தாள். இன்னும் கோட் ஸ்டாண்டுகள், நிலை கண்ணாடிகள் இவையெல்லாம் எங்கெங்கிருந்தால் நன்றாயிருக்கும் என்று பார்த்து பார்த்து மாட்டினாள். சுவர் மூலையில் எங்கேயாவது கொஞ்சம் ஒட்டடை காணப்பட்டால் உடனே அதை எடுத்து கொல்லையில் தூர கொண்டு போய் போட்டுவிட்டு வந்தாள். அலமாரியின் புத்தகங்களை ஒழுங்காக எடுத்து தட்டி அடுக்கி வைத்தாள். இடையிடையே முற்றத்தில் காக்காய் கத்தும் சத்தம் கேட்டால் ஓடிப்போய் காக்காயை பார்த்து, ஓஹோ, இன்னைக்கு மாப்பிள்ளை வரப்போறாருன்னு உனக்குத்தான் அதிசயமாக தெரியுமா என்ன? எனக்கு தெரியாதோ என்று அதனுடன் பேசிவிட்டு வந்தாள். குறுக்கே நெருக்கே செவிட்டு வைத்து போனால் அவனை பார்த்து, அடே, 2 நாளைக்கு கண்ட இடத்திலெல்லாம் மூக்கை சீந்தி போடாமல் இரு, உனக்கு புண்ணியமா போகட்டும் என்றாள். ஆயிற்று. சூரியன் உச்சிவானத்தை கடந்து மேற்புறம் சாய தொடங்கிற்றோ இல்லையோ, சாவித்திரியின் பரபரப்பும் 10 மடங்கு அதிகமாயிற்று. சம்பு சாஸ்திரியிடம் போய், அப்பா, ஸ்டேஷனுக்கு வண்டி அனுப்ப வேண்டாமா என்று கேட்டாள். அவர், நீ கவலைப்படாதேம்மா, எனக்கு தெரியாதா, நானே ஸ்டேஷனுக்கு போய் மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வரேன் என்றார். ஆனாலும் இன்னும் அரை மணி ஆனதும் சாவித்ரி மறுபடியும் அவரிடம் வந்து, ஏனப்பா, வண்டி ஓட்டிண்டு போகிறதுக்கு நல்லான் இன்னும் வரலையா என்று கேட்டாள். வந்தாச்சுமா, வண்டி பூட்டிண்டு வர்றதுக்காகத்தான் போயிருக்கான் என்றார் சாஸ்திரியார். சுமார் 3 மணிக்கு சம்பு சாஸ்திரியார் வண்டியில் ஏறிக்கொண்டு புதுச்சத்திரம் ஸ்டேஷனுக்கு கிளம்பிய பிறகுதான் சாவித்திரியின் மனம் கொஞ்சம் நிம்மதியடைந்தது. வண்டி தெருக்கோடி வரையில் சென்று மறைந்த பிறகு சாவித்திரி உள்ளே வந்து அவசர அவசரமாக தன்னை அழகுபடுத்தி கொள்ள தொடங்கினாள். கல்யாணத்தின் போது பெண் ரொம்ப பட்டிக்காடு, அதனால் மாப்பிள்ளைக்கு பிடிக்கவில்லை என்ற பேச்சு சாவித்திரியின் காதில் விழுந்தது என்று சொன்னோம் அல்லவா? அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று அப்போது சாஸ்திரி சொன்னதை அவள் பூரணமாய் நம்பினாள். ஆனால் கல்யாணத்திற்கு பிறகு ஊரில் சிலர் இம்மாதிரி பேசிக்கொண்டு தான் இருந்தார்கள். ஆகையால் இந்த ஞாபகம் அடிக்கடி சாவித்திரிக்கு வந்து கொண்டிருந்தது. நினைத்து பார்க்க பார்க்க ஊரார் சொல்வது வாஸ்தவந்தானே என்றும் தோன்றிற்று. மாப்பிள்ளையின் நாகரிகத்தையும் தன்னுடைய பட்டிக்காட்டு நடை உடை பாவனைகளையும் அவள் ஒப்பிட்டு பார்த்து பார்த்து வெட்கம் அடைந்தாள். கல்யாணமாகி 4ஆம் நாள் அன்று ஸ்ரீதரன் ஃபுல் சூட் அணிந்திருந்த போது எடுத்த ஃபோட்டோ படம் ஒன்று வீட்டில் இருந்தது. அதை எடுத்து வைத்து கொண்டு சாவித்திரி அடிக்கடி பார்ப்பாள். கல்யாணத்தின் போது தனக்கு செய்திருந்த கர்நாடக அலங்காரத்தை நினைத்தால் அவளுக்கே கோபமாய் வந்தது. அவளுடைய நாகரிகம் எங்கே? இந்த பட்டிக்காட்டு கர்நாடகம் எங்கே? என்னை பட்டிக்காடு என்பதாக அவள் வெறுத்தால்தான் எப்படி பிசகு ஆகும் என்று எண்ணுவாள். அதே புருஷனுக்கு தகுந்த மனைவியாக வேண்டும் என்றும் தீர்மானித்து கொள்வாள். வண்டி வந்தது. சமையல் அறையில் மங்களமும் சொர்ணமாலும் குஞ்சாலாடு பிடித்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு பக்கத்தில் செவிட்டு வைத்து புது வேஷ்டி, புது புடவை பொட்டணங்களை பிரித்து வைத்து கொண்டு உட்கார்ந்திருந்தான். புது வேஷ்டி, புது புடவைகளை அவன் கையால் தடவி தடவி பார்த்து அவற்றின் மிருது தன்மையை அனுபவித்து கொண்டிருந்தான். சொர்ணம்மாள், நான் சொன்னபடியே ஆச்சா இல்லையா? பார்த்துக்கோ. பொண்ணுக்கு 60 ரூபாய்க்கு புடவை, உனக்கு
12 ரூபாயில் புடவை, மாப்பிள்ளைக்கு 35 ரூபாயில் வேஷ்டி, மச்சினனுக்கு 1.5 ரூபாயில் வேஷ்டி. இது என்னடி வெட்கக்கேடு? உடம்புக்கு பால் குடிக்காட்டாலும் ஊருக்காவது குடிக்க வேண்டாமா? நீயும் பேசாமல் இருக்கியே என்றாள். அதற்கு மங்களம் எரிச்சலாக, என்னடே அம்மா பண்ண சொல்கிறேன்? அப்போவே கிணத்திலே குள்ளத்திலே என்னை பிரித்து தள்ளிவிடுறது தானே. இந்த அழகான மாப்பிள்ளையை பார்த்து நீ தானே என்னை கொண்டு வந்து கொடுத்தே என்றாள். நான் எல்லாம் சரியாக தான் பார்த்து கொடுத்தேன். எதில் குறைவாக போச்சு? சொத்து இல்லையா, பணம் இல்லையா, வயது தான் அப்படி ரொம்ப ஜாஸ்தியா? உன்னை போலே இளையவளா வாழ்க்கைப்பட்டவாளெல்லாம் ராஜாத்தி மாதிரி இருக்கலையா? நீ எல்லாத்துக்கும் வாயை மூடிண்டு இருந்து தான் இப்படி இடம் கொடுத்து போச்சு. இல்லாட்டா ஒரு பொன் கல்யாணத்துக்கு யாராவது 10,000 ரூபாய் செலவழிப்பாளோ? அதோட போன தேவையில்லையே. இப்போது அவள் கல்கத்தாவிலிருந்து தீபாவளிக்கு வந்துட்டு போகிற செலவையெல்லாம் உன் மாப்பிள்ளைத்தான் கொடுக்க போகிறாராம். ஐயையோ, நிஜந்தானடி? இது என்ன அநியாயம்? இந்த குடித்தனம் உருப்படுறதா இல்லையா தெரியலையே. இன்னும் திரட்சி, வளைகாப்பு, சீமந்தம்னு நெடுக வந்துட்டே இருக்குமே. கல்யாணத்திலே 10,000 ரூபாய் கடன், நிலத்திலே 2 வேலி மண்ணடிச்சு போயிடுத்து. 5,000 ரூபாய் செலவழிச்சாதான் மறுபடி நிலமாகுமாம். எப்படி கடனை அடைக்க போகிறாரோ? பாக்கி என்ன மிஞ்ச போகிறதேன்னு சுவாமிக்குத்தான் தெரியும். நான் சொல்கிறேன் கேளு மங்களம். இத்தனை நாளும் போனதெல்லாம் போகட்டும். இனிமே பொட்டி சாவியை நீ வாங்கி வச்சுக்கோ. ஒரு காலனா செலவழிக்கிறதா இருந்தாலும் உன்னை கேட்டுண்டு தான் செலவழிக்கணும்னு சொல்லிடு. இல்லாட்டா எல்லாருமா சந்தியில் நிற்க வேண்டியது தான். இப்படி இவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் செவிட்டு வைத்தி புடவைகளையும் வேஷ்டிகளையும் ஒவ்வொன்றாக பிரித்து பார்த்து கொண்டிருந்தான். நடுவில் அக்கா, இது யாருக்கு? இது உனக்கா? இதுதான் மாப்பிள்ளைக்கா என்று கேட்டுக்கொண்டிருந்தான். மாப்பிள்ளைக்கு வாங்கியிருந்த சேலம் மயில்கண் வேஷ்டியை பார்க்க அதை தான் உடுத்தி கொண்டால் எப்படி இருக்கும் என்று அவனுக்கு யோசனை தோன்றிவிட்டது. வேஷ்டியை ஒவ்வொரு மடிப்பாக பிரித்து கடைசியில் இரட்டை மடிப்புக்கு வந்ததும் எழுந்து நின்று அதை கட்டிக்கொள்ள முயன்றான். இந்த சமயத்தில் ஆலத்திக்கு மஞ்சள் நீர் கரைத்து வைத்திருக்கிறதா என்று விசாரிப்பதற்காக சாவித்திரி அங்கே வந்து சேர்ந்தாள். ஏன் சித்தி, வண்டி வரலாச்சே என்று சொல்லிக்கொண்டே வந்தவள் மாப்பிள்ளைக்கு வாங்கியிருந்த வேஷ்டியை செவிட்டு வைத்து கட்டிக்கொள்வதை பார்த்ததும் மற்றதையெல்லாம் மறந்துவிட்டாள். 2:08 செவிட்டு வைத்து அருகில் சென்று சி என்று ஒரு அதட்டல் போட்டு அவன் உடுத்து கொள்ள முயன்ற வேஷ்டியை பிடுங்கினாள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சொர்ணம்மாளுக்கு வயிறெரிச்சல் பொங்கிக் கொண்டு வந்தது. ஏண்டி சாவித்திரி, உனக்கு என்னடி வந்துடுத்து? இவ்வளவு ராங்கி, அந்த வேஷ்டியை அவன் பார்த்தா என்ன ஊசியாக போயிடும்? இல்லாட்டா அவன் தொட்ட தீட்டுப்பட்டு போயிடுமா? அவனை சாதியை விட்டு தள்ளி வச்சிருக்கா என்ன என்றாள்.